வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எப்படி டே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட சார்ட்டு. 10,760க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. 760 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் 10,760க்கு மேலே ஒரு படி கூட அதால் எடுத்து வைக்க முடியல. சரிவை கொடுத்து 10,720 ஓரளவு மார்க்கெட்டில் சப்போர்ட் கொடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் பலன் கொடுக்காம மார்க்கெட் வந்து தொடர் சரிவை கொடுத்து 10,680 வரைக்கும் வந்து 10,635 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்று ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். 760 தாண்டலை மார்க்கெட்டாக. நம்ம என்ன செய்யலாம்னு நினச்சோன்னா 10,800 புட் ஆப்ஷனை 12க்கு மேலே வாங்கலாம்னு நினச்சோம். 112க்கு மேலே. இதில் ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டியது என்னென்னா, 720க்கு மேலே போயிருந்தால் நம்ம புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கலாம். ஆனால் அது நடக்கலை. அப்படி இல்லைன்னா 10,720 பக்கமாக சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கமாக வந்திருந்தாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட சரிவை கொடுத்து நம்ம 90 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம், ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில விஷயங்களை நம்மளும் நுணுக்கமாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இக்கட்டான இடம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில். திருப்பியும் 10,720 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 10,600 வரைக்கும் மார்க்கெட்டில் பையிங் இருக்கலாம். மார்க்கெட் சரிவு கொடுக்க அதை தான் நம்ம பார்க்குறோம். தொடர் சரிவு, பெரிய சரிவு இருந்தாலும் ரிக்கவர் ஆகுது. கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான், வேறு வழியில் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். 10,900 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம பை பண்ணலாம். அதோட ப்ரீமியம் சார்ட் பார்த்திங்கன்னா, இதுதான் அதோட ப்ரீமியம் சார்ட். 62.2 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறதுனால 60 பக்கமாக ஓப்பன் ஆகும். 62க்கு மேலே தொடர்ந்து நின்றுச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடலாம். 38 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.